கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவடைந்து விட்டதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று நேட்டோ மாநாட்டில் சொல்லிக்கொண்ட விடயம் ஈரான் அமெரிக்க போர்முகங்களை மீண்டும் மத்திய கிழக்கில் கடுமையாக திரள வைத்துள்ளது, உலகை மிரள வைத்துள்ளது. நேட்டோ எனப்படும் வட அத்லாந்திக் ஒப்பந்த நாடுகளின் தலைவர்களின் மாநாடு இன்று டொனால்ட் ட்ரம்பின் பிரசன்னத்துடன் துருக்கி தலைநகர் அங்காராவில் இடம்பெற்று வரும் நிலையில்தான் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வந்தது. நேற்று மாலை ஹோர்முஸ் நீரிணையில் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக இன்று அதிகாலை 60 ஈரானிய கடற்கலங்கள் உட்பட 80க்கும் மேற்பட்ட ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா அதிரடியான தாக்குதலை நடத்தியது. அமெரிக்கா இந்த அதிரடி தாக்குதலை நடத்தி 60க்கும் மேற்பட்ட ஈரானிய கடற்கலங்களை மூழ்கடிக்க அதனால் சீற்றங்கொண்ட ஈரான் உடனடியாகவே இன்று காலை அவற்றுக்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை தனது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கியது. இதன் பின்னர்தான் துருக்கியில் வைத்து ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவடைந்து விட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் இனிமேல் தான் ஈரானுடன் எந்த தொடர்பையும் பேண விரும்பவில்லை என்றும் அவர்கள் அயோக்கியர்கள் எனவும் குறிப்பிட்டார். நேட்டோ உச்சி மாநாட்டில் அவர் தெரிவித்த இந்த கருத்துக்களுக்கு பின்னர் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 6% சடுதியாக உயர்ந்தது. போர் நிறுத்தம் முறிந்துவிட்டது என்ன சொல்லிக்கொண்ட ட்ரம்ப் வேண்டுமானால் 2 தரப்பு பேச்சுவார்த்தையாளர்களும் தங்கள் நேரத்தை வீணடித்து தொடர்ந்தும் பேசிக்கொள்ளலாம் என்றும் பொடி வைத்து பேசிக்கொண்டார். தனது தரப்பில் தனது மருமகனான ஜாரட் குஷ்னரும் சிறப்பு தூதரான விட்கோஃபும் இந்த பேச்சுக்களில் ஈடுபட்ட நிலையில்தான் நேரத்தை வீணடித்து பேச்சுவார்த்தையாளர்கள் பேசிக்கொள்ளலாம் என ட்ரம்ப் எல்லல் செய்கின்றார். இதற்கிடையே ட்ரம்ப் இந்த கருத்தை தெரிவித்த பின்னணியில் ஈரானிய அணுமின் நிலையம் அமைந்துள்ள புஷேரில் மர்மமான குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டன. தென்மேற்கு ஈரானில் கார்க் தீவின் கடற்கரைக்கு அப்பால் இந்த புஷேர் அமைந்துள்ளது. கார்க் தீவுதான் ஈரானின் 90% மசகு எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் முக்கிய எண்ணெய் முனையமாக உள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு முன்னர் அமெரிக்கா ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு அதிரடியான தடையை விதித்த நிலையில் அணுமின் நிலையம் அமைந்துள்ள புஷேரிலும் குண்டுவெடிப்புகள் நடந்தன. இது அமெரிக்காவின் தாக்குதல்களா இல்லை இஸ்ரேலின் தாக்குதல்களா என தெரியவில்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முறிந்ததாக ட்ரம்ப் சொல்லிக் கொண்ட பின்னணியில் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் தனது இன்றைய இஸ்ரேலிய பயணத்தை சடுதியாக முன்னெடுத்தார். பீட் ஹெக்ஸெத் தனது இஸ்ரேலிய பயணத்தின் போது இஸ்ரேலில் உள்ள விமானப்படை தளங்களை பார்வையிடவும் அது சார்ந்த பாதுகாப்பு ஆய்வுகளை திட்டமிடவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் உட்பட்ட முக்கிய இஸ்ரேலிய தலைகளுடனும் பேச உள்ள நிலையில் இந்த பயணங்கள் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேட்டோ தலைவர் மார்க் ருட்டே அமெரிக்க தாக்குதல்கள் முற்றிலும் அவசியமானவை என்றும் ஈரான் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாகவும் இன்று அங்காராவில் குற்றம் சாட்டியிருக்கின்றார். கடந்த மாதம் ஈரானும் அமெரிக்காவும் தமக்கிடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடித்து 14 பக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் இப்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவடைந்து விட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருப்பதால் இனிவரும் நாட்களில் ஈரானும் அமெரிக்காவும் மீண்டும் அசுர கதியில் போரை தொடுக்கலாம் என்ற அச்சம் இன்று எழுந்ததால் தான் இந்த ட்ரம்பின் கருத்து வந்த பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் ஏறியுள்ளன. நிலையற்ற குணம் கொண்ட ஒரு தலைவராக கருதப்படும் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் மத்திய கிழக்கு நிலவரங்களில் குளறுபடியான கருத்துக்களை சொல்லும் ஒரு தலைவராக கடந்த காலங்களில் அடையாளப்படுத்தப்பட்டவர். இப்போது அதே குழப்பம் கொண்ட தலைவரான ட்ரம்ப் மீண்டும் மத்திய கிழக்கில் போரை வெடிக்க வைத்திருக்கும் நிலையில் நேட்டோ மாநாட்டில் வைத்து அவர் இன்னொரு சர்ச்சை நகர்வையும் எடுத்தார். அது கிரீன்லாந்தை மையப்படுத்தியதாக இருந்தது. கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தேவை என ட்ரம்ப் மீண்டும் அங்காராவில் தெரிவித்தமை புதிய சர்ச்சையாகியுள்ளது. கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு மிகவும் முக்கியமானது எனவும் அந்த தீவு டென்மார்க்குக்கு அவ்வளவு முக்கியமல்ல என குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்காவின் பாதுகாப்புக்காக மட்டுமல்லாமல்
ஒட்டுமொத்த உலகின் பாதுகாப்புக்காகவும் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தேவை என அடம் பிடித்தார். இதேபோல ஸ்பெயினையும் விட்டு வைக்காத ட்ரம்ப் ஸ்பெயின் ஒரு மோசமான கூட்டாளி என வர்ணித்ததுடன் ஸ்பெயினுடனான வணிக உறவை முறித்துக் கொள்வது குறித்த தனது முன்னைய அச்சுறுத்தலை இன்று மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டார். ஈரானுக்கு எதிரான தனது போருக்கு ஸ்பெயின் ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் ஸ்பெயின் ஒரு மோசமான கூட்டாளி எனவும் அது வர்த்தகம் செய்யும் அளவிற்கு பெறுமதியான நாடு அல்ல எனவும் குறிப்பிட்ட ட்ரம்ப் இப்போது ஸ்பெயினுடனான உறவை முறிக்கும் வகையில் இன்று கருத்தை சொன்னார். நேட்டோவுக்கான செலவினங்களை அதிகரிப்பதற்கும் ஸ்பெயின் மறுத்து வருகின்றது. இதுவும் ஸ்பெயின் மீது ட்ரம்புக்கு உருவாகியுள்ள சீற்றத்துக்கு இன்னொரு காரணம். ஸ்பெயின் மீது கடந்த மார்ச் மாதத்தில் ட்ரம்ப் காரசாரமான கருத்துக்களை தெரிவித்த நிலையில்தான் ஸ்பெயின் ஒரு மோசமான கூட்டாளி நாடு என இன்று அவர் மீண்டும் நேட்டோ மாநாட்டின் பின்னணியில் அந்த நாட்டை சாடிக்கொண்டார். இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்தின் உரிமையை பெற வேண்டியது அமெரிக்காவிற்கு அவசியம் என இன்றும் ட்ரம்ப் நேட்டோ உச்சி மாநாட்டில் வலியுறுத்திய நிலையில் தனது சொந்த பிரதேசம் உட்பட நேட்டோவின் ஒவ்வொரு அங்குலத்தையும் டென்மார்க் பாதுகாக்கும் எனவும் டென்மார்க் கிரீன்லாந்தை ஒருபோதும் விற்பனை செய்யாது எனவும் கிரீன்லாந்து விற்பனைக்குரியது அல்ல எனவும் அது கிரீன்லாந்து மக்களுக்கு சொந்தமான பிரதேசம் எனவும் அதனை பாதுகாக்க டென்மார்க் தயாராக இருப்பதாகவும் டென்மார்க் பிரதமர் ட்ரம்பின் முன்னிலையில் தெரிவித்தமை டென்மார்க்குக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இன்னொரு மோதல் களத்தையும் திறந்திருக்கின்றது. மத்திய கிழக்கு நிலவரங்கள் இவ்வாறு ஏறுமுகப்பட இந்த நிலவரங்களின் தாக்கம் எதிர்வரும் நாட்களில் இலங்கையின் எரிசக்தி சந்தையில் புதிய அடியை வழங்கும் என்ற அச்சங்கள் உருவாகியுள்ள நிலையில் இப்போது ஸ்ரீலங்காவின் சிறைகளில் கிட்டும் புதிய அடிகள் இலங்கையர்களுக்கு புதிய அச்சத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக நீர்கொழும்பு சிறைச்சாலை தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அதிகாரிகளின் உடலங்கள் இன்று காலை வாகன பேரணி மூலம் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை அங்கு ஒரு உணர்வுமயமான நிலை தோன்றியிருந்தது. போதை மாபியா இன்ஃப்ளூவன்ஸ் கைதிகளால் பெரிய பெரிய கற்களால் தலைகளில் அடிக்கப்பட்டும் மோசமாக தாக்கப்பட்டும் கைதிகளிடம் சிக்கிய சிறை களஞ்சிய ஆயுதங்களில் இருந்த 2 T-56 துப்பாக்கிகளால் சுட்டு கொல்லப்பட்ட சக அதிகாரிகளின் உடல்கள் கண்டு ஏனைய அதிகாரிகள் கதறியத்தான் செய்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவும் அந்த இடத்தில் இருந்தார். அவரும் கொல்லப்பட்ட அதிகாரிகளுக்கு தனது இறுதி மரியாதையை செலுத்திய போது அங்கு கூடியிருந்த சிறை அதிகாரிகள் கண்ணீர் மல்க கடந்த ஞாயிறு மற்றும் திங்களன்று நீர்கொழும்பு சிறையில் என்ன நடந்தது என்பதை அவரிடம் விவரித்து கொண்டனர். இன்றைய இறுதி மரியாதைக்கு பின்னர் இந்த அதிகாரிகளின் உடலங்கள் அவர்களது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. நீர்கொழும்பு சிறையின் கட்டுப்பாட்டை தாம் மீட்டு விட்டதாக அரசாங்கம் கூறிக்கொண்டாலும் கைதிகளிடம் சிக்கிய அந்த 2 T-56 ரக துப்பாக்கிகள் இதுவரை மீட்கப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம். கைதிகள் நடத்திய 2ஆம் கட்ட கொடூரமான தாக்குதல்கள் தான் தற்போது சிறை உயர் அதிகாரிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய நிலையில் இன்று உயர் சிறை அதிகாரிகளெல்லாம் அரசாங்கத்தின் முன்னிலையில் ஒரு அமர்வை நடத்தி கொண்டார்கள். கடந்த ஞாயிறு 5ஆம் தேதி காலையில் 2 போதை மாபியா கிங்பின் கைதி குழுக்களுக்கு இடையே மோதல்கள் இடம்பெற்ற போது அதில் சிறை அதிகாரிகள் எவருமே இலக்கு வைக்கப்படவில்லை. மாறாக அந்த மோதலில் 2 கைதிகள் பலியாகி கொண்டார்கள், 35 கைதிகள் காயமடைந்து கொண்டார்கள். ஆனால் மறுநாளான திங்கள் 2ஆம் கட்ட மோதல்கள் நடந்தபோதுதான் சிறை அதிகாரிகள் கொடூரமாக இலக்கு வைக்கப்பட்டனர், கொடூரமாக தாக்கப்பட்டனர், கொடூரமாக கொல்லப்பட்டனர். இப்போது இந்த கொடூர சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியுடன் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை குழுவில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி ஒருவரும் ஒரு மூத்த சட்டத்தரணியும் அங்கம் வைத்துக் கொள்கின்றார்கள். இந்த 2 அதிகாரிகளும் ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர்கள், அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவின் விசாரணைகளுக்கு அப்பால் நீர்கொழும்பு காவல்துறை தனியாக ஒரு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. இதேபோல ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை தனது தரப்பிலும் தனியாக ஒரு விசாரணை குழுவை அமைத்துள்ளது. ஆகையால் நீர்கொழும்பு சிறை வன்முறைகள் மற்றும் கலவரங்களுக்கென 3 விசாரணை குழுக்கள் இப்போது களத்தில் உள்ளன. நீர்கொழும்பு சிறை தாக்குதல் சம்பவத்தில் அண்மையில் பல்லஞ்சேனா சிறைக்கு நியமிக்கப்பட்ட தலைமை அதிகாரிகளும் கைதிகளால் தாக்கப்பட்டமை அதிர்ச்சியான ஒரு நிலையாக மாறியிருக்கின்றது.
நீர்கொழும்பு சிறை என்பது வயது வந்தவர்களுக்குரிய சிறை. ஆனால் நீர்கொழும்பு சிறையிலிருந்து ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பல்லஞ்சேனா சிறை இளம் குற்றவாளிகளுக்குரிய ஒரு சீர்திருத்த தடுப்பு மையம். இங்கு வைத்துத்தான் இளம் குற்றவாளிகளுக்குரிய மறுவாழ்வுக்கு தேவையான கல்வி மற்றும் தொழில் பயிற்சிகள் வழங்கப்படுவது வழமை. இப்போது இந்த இளம் குற்றவாளிகளுக்குரிய சீர்திருத்த மையமும், அதாவது பராயமடையாத குற்றவாளிகளும் போதைப்பொருள் குற்றவாளிகளாக நிறைந்து கொள்கின்றார்கள். அந்த மையத்துக்கு பொறுப்பாக செல்லவிருந்த அதிகாரி கடந்த திங்களன்று நீர்கொழும்பு சிறையில் இலக்கு வைக்கப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். போதை மாபியா வலையமைப்பு கைதிகள் தாக்குதலை நடத்தி கொண்ட போது அவர் மாட்டுப்பட்டார். அவரை மீட்கச் சென்ற சில அதிகாரிகள் தான் கைதிகளின் கொடூரமான தாக்குதல்களுக்கு இலக்காகி பலியாகிக் கொண்டார்கள். அதிகாரிகளின் தலைகளில் பெரிய பெரிய கற்களால் அடித்து இந்த கொடூரமான கொலை இடம்பெற்றிருக்கின்றது. நீர்கொழும்பு சிறையை பொறுத்தவரை அங்கு 2 பிரதான கதவுகள் உள்ளன. முதலாவதாக இருந்த இரும்பு கதவை கைதிகள் ஒருவாறு உடைத்து திறந்த பின்னர் வெளியேற ஆரம்பித்தனர். எனினும் இன்னும் ஒரு பிரதான கதவாக இருந்த மரக்கதவை அவர்கள் உடைக்க ஆரம்பித்த போதுதான் காவல்துறை அதிகாரிகளும் சிறை அதிகாரிகளும் எதிர் தாக்குதலை தொடுத்தனர். ஏனென்றால் இந்த மரக்கதவு உடைக்கப்பட்டிருந்தால் சிறை உடைப்பு நடந்திருக்கும். சிறையில் உள்ள கைதிகள் அனைவரும் நீர்கொழும்பு நகருக்குள் பிரவேசித்திருப்பார்கள். நிலைமை பெரும் கலவர பூமியாக மாறும் என்பதை அறிந்ததால் அதிகாரிகள் இந்த அதிரடியின் நகர்வுகளை செய்தார்கள். கைதிகள் மீது துப்பாக்கி பிரயோகங்களையும் செய்தார்கள். ஆக மொத்தம் நீர்கொழும்பு சிறையின் வன்முறை என்பது இப்போது இலங்கை அரசாங்கத்தை மட்டுமல்ல, ஐநா உட்பட்ட அனைத்துலக சமூகத்தையும் அலற வைக்கும் ஒரு விடயமாகவும் ஸ்ரீலங்காவுக்குரிய எச்சரிக்கை மணியாகவும் அடிக்க தலைப்படுகிறது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.